சிங்கம் மற்றும் முயல் கதை. ஒரு காலத்துல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்கு ராஜா ஒரு சிங்கம். அந்த சிங்கத்துக்கு பசி எடுத்தா போதும் கண்ணுல பாக்குற மிருகத்தை எல்லாம் அடிச்சு தின்றுமா. இதனால காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் பயந்து நடுங்கி போயிருந்ததுங்க. ஒரு நாள் நரி, மான், கரடி, யானைன்னு எல்லா மிருகங்களும் ஒரு பெரிய ஆலமரத்து அடியில கூடி பேசுச்சுங்க. இந்த சிங்கம் ஏன் எல்லா மிருகங்களையும் இப்படி வேட்டையாடி சாப்பிடுது? நாம இப்படியே பயந்து பயந்து இருக்கணுமா? இப்படியே போனா நம்ம வம்சமே அழிஞ்சு போயிடும் போலியே. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் சிங்கத்துக்கிட்ட போனாங்க. சிங்கம் அப்பதான் ஒரு மானை சாப்பிட்டுட்டு படுத்திருந்துச்சு. என்ன எல்லாரும் கூட்டமா வர்றீங்க? எனக்கே விருந்து வைக்க வந்துட்டீங்களா அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சு. மிருகங்கள் பயந்துகிட்டே, இல்ல ராஜா, நீங்க ஏன் கஷ்டப்பட்டு வெயில்ல அலைஞ்சு வேட்டையாடுறீங்க? உங்களுக்கு பசி எடுக்கிற நேரத்துக்கு நாங்களே ஆளுக்கு ஒரு நாளா வரிசைப்படி உங்க குகைக்கே வந்துடுறோம். நீங்க நிம்மதியா தூங்கி எழுந்ததும் எங்களை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சுங்க. சிங்கத்துக்கும் இது சொகுசா தெரிஞ்சதுனால, சரி, ஆனா ஒரு நாள் யாராவது வரலனாலும் அன்னைக்கு எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டி ஒத்துக்குச்சு. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகமா போயிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு சின்ன குட்டி முயலோட முறை. அந்த முயல் பார்க்கத்தான் சின்னது, ஆனா அது ரொம்பவே புத்திசாலி. காலையில சீக்கிரம் போக வேண்டிய முயல் வேணும்னே தத்தி தத்தி மெதுவா போச்சு. வழியில புல்லு சாப்பிட்டுட்டு மத்த முயல் கூட விளையாடிட்டு மத்தியானம் வெயில் உச்சியில இருக்கிறப்போ சிங்கத்தோட குகைக்கு போச்சு. ஏன் நாம சும்மா போய் சாகணும்? ஏதாவது தந்திரம் பண்ணி இந்த சிங்கத்தை ஒழிச்சு கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெதுவா சிங்கத்துக்கிட்ட போச்சு. பசியில சிங்கம் கோவமா காத்துக்கிட்டு இருந்துச்சு. நேரமாகியும் இந்த மிருகங்கள் வரலையே, இன்னைக்கு மொத்த காட்டையும் ஒரு கை பார்த்துடுறேன். முயல் லேட்டா வந்ததை பார்த்துட்டு சிங்கத்துக்கு பயங்கர கோவம். ஏய் துண்டு முயலே, இவ்வளவு சின்னதா இருக்கிற உன்னை அனுப்பி இருக்காங்க, அதுவும் இவ்வளவு லேட்டா வர்றியா? முதல்ல உன்னை தின்னுட்டு அப்புறம் மத்த எல்லா மிருகத்தையும் வேட்டையாடுறேன் பாரு. ஐயோ ராஜா, தப்பு என்னோடது இல்ல. நான் வர்ற வழியில ஒரு பெரிய கிணத்துக்கிட்ட இருந்து இன்னொரு சிங்கம் வந்துச்சு. அது உங்களை விட பெருசா இருந்துச்சு ராஜா. சிங்கம் என்னை தடுத்து நிறுத்திடுச்சு. நான் தான் பெரிய ராஜா, அந்த சிங்கம் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அது சொல்லுது ராஜா. என்னைய விட பெரிய சிங்கமா? அது எங்க இருக்கு? இப்பவே என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு கத்துச்சு. சிங்கத்தை ஒரு பழைய கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சு. அப்போ அந்த முயல், ராஜா, அந்த சிங்கம் இந்த கோட்டைக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கம் எட்டி பார்த்துச்சு. கிணத்து தண்ணியில தன்னோட பிம்பமே தெரிஞ்சிச்சு. ஆனா முட்டாள் சிங்கம் அது வேற ஒரு சிங்கம்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா ஒரு சத்தம் போட்டுச்சு. கிணத்துக்குள்ள இருந்து எக்கோ சத்தம் இன்னும் பெருசா கேட்டுச்சு. எனக்கே திருப்பி சவால் விடுறியா? நினைச்ச அந்த சிங்கம் ஆத்திரத்துல யோசிக்காம தொபிர்னு கிணத்துக்குள்ள குதிச்சுச்சு. ஆழமான தண்ணியில நீந்த தெரியாம கிணத்துச்சுவத்துல மோதி அந்த சிங்கம் அங்கேயே செத்து போச்சு. முயல் மெதுவா எட்டி பார்த்துட்டு சிங்கம் செத்துருச்சுன்னு உறுதி பண்ணிக்கிட்டு குதிச்சுக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடி வந்துச்சு. எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு நடந்ததை சொல்லுச்சு. ஒரு சின்ன முயல் தன்னோட புத்தியால பெரிய சிங்கத்தை வீழ்த்தினதை நினைச்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் சிங்கம் யோசிக்காம குதிச்சு அழிஞ்சு போச்சு. நாம எப்பவும் பொறுமையா யோசிச்சா எந்த பெரிய சிக்கல்ல இருந்தும் தப்பிச்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி காட்டுல பெரிய விருந்தே நடந்துச்சாம். அன்னையில இருந்து அந்த காட்டுல எல்லாரும் பயம் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு ஒற்றுமையே பலம். ஒரு ஊரில் வயதான விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கடுமையான உழைப்பாளி. நாள் முழுவதும் வயலில் வேலை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்து அங்குள்ள கோழிகளுக்கும் மாடுகளுக்கு உணவும் தண்ணீரும் கொடுப்பார். அதோடு அவர் அன்பான தந்தையாகவும் இருந்தார். அவருக்கு 3 புதல்வர்கள்.
மேலும் அவர்கள் மிகவும் சோம்பேறியாகவும் மந்தமான குணமுடையவர்களாகவும் இருந்தனர். அந்த விவசாயி மிகவும் முதியவர். அவர் தனது புதல்வர்களின் பரிதாபமான எண்ணங்களைக் கண்டு மிகவும் கவலைப்பட்டார். இந்த கவலை அவரை நோயாளியாக செய்து படுத்த படுக்கையில் இருக்கலானார். அவர் தமக்கு பின் தனது புதல்வர்கள் சந்தோஷமாகவும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என விரும்பினார். தனது 3 புதல்வர்களையும் அழைத்து, நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் உயிருடன் இருப்பேன் என்று தெரியாது. நீங்கள் ஏன் உங்கள் தவறான பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடாது? வாழ்க்கை விலை மதிப்பற்றது. ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமையை வலிமை தரும் என்பதை உணருங்கள் என்று அறிவுறுத்தினார். அந்த வயதான புத்திசாலியான விவசாயி ஒற்றுமையின் பலம் பற்றி நிரூபிக்க விரும்பினார். தனது புதல்வர்களிடம், ஒரு கட்டு மரக்குச்சிகளை எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு எனது எண்ணங்களை புரிய வைக்கிறேன் என்று கூறினார். அதன்படி அவர்கள் ஒரு கட்டுமரக் குச்சிகளை கொண்டு வந்தனர். தந்தையே, இதோ இருக்கிறது ஒரு கட்டு மரக்குச்சிகள். நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் என கேட்டனர். உடனே தந்தை அந்த கட்டிலிருந்த மரக்குச்சிகளை பிரித்து எடுத்து ஒவ்வொரு குச்சியாக ஒவ்வொரு மகனிடம் கொடுத்து, இந்த ஒரு குச்சியை உடையுங்கள் என உத்தரவிட்டார். அவர்கள் எல்லோரும் கன நேரத்தில் குச்சியை உடைத்து விட்டனர். இந்த குச்சியை உடைப்பதற்கு சுலபமாக இருந்ததா? இது ஒரு குழந்தையின் விளையாட்டு தந்தையே என புதல்வர்கள் பதிலுரைத்தனர். தற்போது அந்த அனைத்து குச்சிகளின் முழுக்கட்டையும் எடுத்து உடையுங்கள் என கேட்டுக்கொண்டார். சரி, இப்பொழுது முழு கட்டையும் உடையுங்கள், பார்க்கலாம். புதல்வர்களால் குச்சிகளை உடைக்க முடியவில்லை. உடனே விவசாயி, இங்கே பாருங்கள், குச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக உடைப்பது கஷ்டமாக உள்ளது. வாழ்க்கையும் அதுபோலத்தான் எனதருமை புதல்வர்களே. நீங்கள் மூவரும் ஒற்றுமையாக இருந்தால் உங்களுடைய வேலை மிக சுலபமாக இருக்கும். அதோடு உங்களை பிறரால் பிரிப்பது மிகவும் கடினம். ஆகவே நீங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இருந்தால் வாழ்வில் செழிப்பாக இருக்கலாம் என ஆலோசனை கூறினார். தற்சமயம் புதல்வர்களும் இதனை உணர்ந்து ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தனர். இந்த கதையின் மூலமாக ஒற்றுமையே பலம் என்ற நீதியை காணலாம். Thank you for watching to this video. Don't forget to subscribe our channel. தொப்பி விற்பனையாளரும் குரங்குகளும். ஒரு அழகான கிராமம் அங்கு அப்போது வெயில் காலமாக இருந்தது. ஹரி என்கின்ற தொப்பி விற்பனையாளர் ஒவ்வொரு வார இறுதியிலும் குழந்தைகள் தனது வண்ணமயமான தொப்பிகளை வாங்க விரும்பும் நகரத்தை அடைய ஒரு காட்டை கடந்து செல்வார். அவர் கூடையில் பிரகாசமான பல வண்ணம் புதிய தொப்பிகளை சுமந்து செல்கிறார். Caps, hats, colorful caps, hats. ஒரு சூடான மதிய வேளையில் விற்பனையாளர் சோர்வடைந்தார். அவர் மிக உயரமான மற்றும் அகலமான ஒரு மரத்தை கண்டார். அவர் அதன் நிழலில் ஓய்வெடுக்க படுத்துக் கொண்டார். ஆனால் மரத்தின் உச்சியில் சில குறும்பு குரங்குகள் அமர்ந்திருப்பதை அவர் அறியவில்லை. தொப்பி விற்பனையாளர் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருப்பதை குரங்கு பார்த்தது. சில குரங்குகள் கீழே வந்து தொப்பிகளை எடுத்துக்கொண்டு பின்னர் அவைகள் மீண்டும் மரத்தில் ஏறி கொண்டன. விற்பனையாளர் விழித்தெழுந்தும் தனது கூடை காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். என் தொப்பிகள் அவை எங்கே போய்விட்டன? பிறகு மரத்தின் மேலே பார்த்ததும் குரங்குகள் அவற்றை அணிந்து கொண்டிருப்பதைக் கண்டார். கண்டதும் அவருக்கு கோபம் வந்தது. விற்பனையாளர் குரங்குகள் மீது கற்களை எறிந்தார். குரங்குகள் விற்பனையாளரை பார்த்து பழங்களை எறிந்தனர். என்ன இது? நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே செய்கின்றன இந்த குரங்குகள். விற்பனையாளருக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் தனது தலையில் இருந்த தொப்பியை எடுத்து தரையில் எறிந்தான். குரங்குகளும் தொப்பிகளை தரையில் எறிந்தன. விற்பனையாளர் எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக சென்றார்.
கடினமான சூழ்நிலையில் புத்திசாலித்தனமாக சிந்திப்பது சிறந்தது.